என்னது? உங்க பையனும் நீங்களும் பிரிஞ்சிருக்கணும்னு எந்த ஜோசியர்மா சொன்னது? ஆமா, நானும் என் பையனும் சேர்ந்திருந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. எந்த முட்டா பையன் சொன்னது? அவர் எங்க குடும்ப ஜோசியர். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுமா. உங்க மூத்த பையன் உங்க மேல உசிரையே வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் உங்க கூடவே தாமா இருப்பான். நீங்களும் உங்க பையனும் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய்யுமா. நிஜமாவ சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. இது என் பரம்பரை தொழிலுமா. இதுல அனுபவங்கிறது எனக்கு எக்கச்சக்கம். நீங்களும் பையனும் பிரிஞ்சு இருக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. இதை எந்த இடத்துல யாரு கேட்டாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படி நான் சொல்றத தப்புன்னு சொன்னாங்கன்னா இன்னையில இருந்து ஜாதகம் பாக்குறதே நான் விட்டுறமா. என்னங்க சொல்றீங்க? அடிச்சு சொல்றேங்க, என் தொழில் மேல சத்தியம். அப்புறம் ஏன் அந்த ஜோசியர் அப்படி சொன்னாரு? அதாவது அவன் தொழில் தெரியாத ஜோசியரா இருக்கணும். அப்படி இல்லன்னா அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கணுமா. போலாமாப்பா? மாணிக்கம், உருவத்தை வச்சு முகத்தை வச்சு பணிவை வச்சு எதையும் எடை போடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ கேட்டதே இல்லடா. இப்ப புரியுதாடா? உன் பொண்டாட்டி பூனை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவ மனசுல எவ்வளவு விஷம் இருக்குன்னு பாரு. அம்மா, அண்ணி ஒண்ணு இன்னசென்ட் கிடையாது. ஆனா அப்பாவி மாதிரி நடிப்பாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்னால நம்பவே முடியலமா. உன்ன மாதிரி ஒரு இழிச்ச வாயினை நான் பார்த்ததே இல்லடா மாணிக்கம். இப்படி ஒருத்த வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதனாலதான் அவன் நல்லா உன் தலையில மிளகா அரைக்கிறான். ஏண்டா மாணிக்கம், நீ நல்லா நினைச்சு பாரு. நீ என்னை விட்டுட்டு தனியா இருக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருப்பியா? இல்ல கோடி ரூபாய் கிடைச்சாலும் உன்னை விட்டுட்டு தனியா இருக்கணும்னு நான் நினைச்சிருப்பேனா? நல்ல திட்டம் போட்டிருக்காடா. எதை சொன்னா என் மனசு மாறும், எங்க அடிச்சா நான் விழுவேன்னு திட்டம் போட்டு அந்த ஜோசியக்கார பையன்கிட்ட காசை கொடுத்து இப்படி ஒரு பொய்ய சொல்ல வச்சு நம்மள பிரிச்சுட்டாளேடா. டேய், இது சாதாரண காரியம் இல்லடா. ரொம்ப ரொம்ப நெஞ்செழுத்த வேணும்டா இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. அண்ணிய பத்தி சாதாரணமா ஒரு சின்னதா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த அண்ணனும் செல்வண்ணனும் எதுக்கு எடுத்தாலும் என்னதானே திட்டினாங்க. இப்ப பாரு, எவ்வளவு பெரிய சதிகார பொம்பளையா இருக்காங்க இந்த அண்ணி. ஆனா வெளியில கேட்டா தங்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணுன்னு சர்டிபிகேட் வேற. பாருங்க இந்த அநியாயத்தை. என்ன மாதிரி நிஜமான நல்ல பொண்ணு வாயாடி கோவக்காரின்னு சொல்றாங்க. நிர்மலா, நீ எவ்வளவு பெரிய ஜெம்ம. ஆனா இந்த செல்வண்ணன் தான் அண்ணிய ஒரேடியா தூக்கி வச்சுட்டு ஆடிச்சு. அவன் பண்ணனது பாதி, இவன் மட்டும் என்னடி தான் பொண்டாட்டி தங்கத்திலையும் தங்கம் தனி தங்கம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான். டேய், உன் பொண்டாட்டி ரொம்ப அறிவானவடா. ரொம்ப சாமர்த்தியமா நம்மள பிரிச்சுட்டாடா. ஏன் நிர்மலா, உங்க அம்மா எவ்வளவு நேரம் இப்படி நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருப்பாங்க? பேசாம இருங்க. அம்மா வேற நொந்து போயிருக்காங்க. அண்ணி இவ்ளோ பிரில்லியண்டா ப்ளே பண்ணி பிரிச்சிருக்காங்களே, அந்த வைத்தறிச்சல தான் அம்மா பேசுறாங்க. இட் சீம்ஸ் ஃபன்னி. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க அண்ணி ஏதோ பயங்கரமான பிரில்லியன்ட் மாதிரி பேசுறீங்க. பாவம், அவங்க ஒரு சாதாரண லேடி. இங்க எல்லாரும் ஏமாத்திருக்காங்களே, அதுக்கு எவ்வளவு பெரிய திறமை வேணும்? உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு ரொம்ப அறிவு தேவையில்லை. ஒரு கிளி ஜோசியக்காரன்ட்ட இருக்கு பாருங்க, கிளி, அதோட அறிவு போதும். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அண்ணன் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோமேன்ற வேதனையில அம்மா இருக்காங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்க அண்ணன் எங்க உங்களை பிரிஞ்சிருந்தாரு? டெய்லி காலையில எழுந்திரிச்சு அந்த ஓட்ட சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கார செலவெல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த வீட்டுக்கான காய்கறி எல்லாத்தையுமே அவர் தான் கொடுக்குறாரு. இதுல எங்க உங்களை பிரிஞ்சிருந்தாருன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ளை,
நீங்க வேற மாதிரி வளர்ந்தவர். உங்க அப்பா கூட நீங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறீங்க. ஆனா நானும் என் பிள்ளையும் அப்படி இல்ல. 4 வயசுல என் கைய பிடிச்சுக்கிட்டே கூட வருவான். வீடு வீடா போய் 10 பாத்திரம் தேய்ப்பேன். அங்க மிஞ்சிற சாப்பாட்டை எனக்கு கொடுப்பாங்க. அத நான் இவனுக்கு கொடுப்பேன். நான் பட்னி கிடப்பேன். அப்படியெல்லாம் தான் நான் இவனை வளர்த்தேன். என் புள்ள நான் படுற கஷ்டத்தை பார்த்து ரத்த கண்ணீர் வடிப்பா. அந்த வயசுலயே சொல்லுவா, நான் பெரியவனாகி உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பாப்பேம்மான்னு. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேமான்னுவா. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறந்துடுவியான்னு நான் ஒரு நாள் கேட்டேன். உடனே என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேக்குறியேன்னு சொல்லி அழுதுட்டான். உலகமே தலைகீழ மாறினாலும் உன் காலடி தாம்மா எனக்கு சொர்க்கம்னு சொன்னான். சொன்னியா இல்லையாடா மாணிக்கம்? அப்படிப்பட்ட பிள்ளைய என்கிட்டேந்து ஒருத்தி பிரிச்சு தனி வீடு, தனி அடுப்பு, தனி ஒலைன்னு கொண்டு போயிட்டாளே. மெல்ல மெல்ல இவனை என்கிட்டேந்து பிரிச்சு முழுசா கொண்டு போறதுக்கான சதி திட்டம் தானே இது. டேய் மாணிக்கம், வேற எந்த காரணத்தை சொல்லி இருந்தாலும் நீ என்னை விட்டு தனியா போயிருப்பியா? நான் எங்கம்மா போறேன்னு சொன்னேன், நீங்க தாம்மா போக சொன்னீங்க. ஆமாப்பா, என் உயிருக்கே ஆபத்துன்னு இல்ல உன் பொண்டாட்டி கதை கட்டி விட்டுட்டா. எதோ சொன்னா நான் உன்னை பிரியறதுக்கு சம்மதி பேரு தெரிஞ்சு கரெக்டா அதை சொல்லில பிரிச்சிருக்கா. அவ ஒண்ணு சாதாரணமானவ இல்லடா, தேர்ந்த சதிகாரிடா அவ. ஆமாம், நான் கூட அவ நல்லவ அப்பாவின்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சதி பண்ணிருக்கானா நிச்சயமா அவன் அப்பாவி கிடையாது. மனசுல வஞ்சனை இருக்குன்னு தெரியுது. நான் அவளை சும்மா விட போறதில்ல. 2த்துல ஒண்ணு பார்த்து. டேய் இருடா, நானும் வரேன். அவளை நேர பார்த்து 2 வார்த்தை கேட்டாதான் ஏன் மனசு ஆறும். ஆமா, இந்த மழையில நீங்க எதுக்குமா? நினைய வேண்டாம், நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லடா, நானும் வந்தாதான் அவளுக்கு சூடு வச்ச மாதிரி இருக்கும். நீ மட்டும் போனேன்னா அவ உன்கிட்ட பேசி அழுது ஏமாத்திருவாடா. அம்மா, மழை பெருசா பெஞ்சிட்டு இருக்குமா, நம்ம போறதுக்குள்ள இருட்டிடும். பரவாயில்லடா, மழை விடலைன்னாலும் நான் அங்கேயே இருந்துக்கிறேன். என் மகன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சவளை நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதாண்டா என் மனசு ஆறும். வாடா, நானும் வரேன். ஏ நிர்மலா, கொடையடு. சரிம்மா. சரோ, இங்க வா. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் மறைக்காம பதில் சொல்லு. என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டி, நானும் என் புள்ள மாணிக்கமும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்க கூடாது, அப்படி இருந்தா தாய்க்கு ஆகாதுன்னு ஒரு எடுவட்ட ஜோசியக்கார சொன்னானாமே, அது பொய் தானே? என்ன சொல்றீங்க அத்தை? நீதான் உலகத்தையே விக்கிறவளாச்சே. ஒண்ணுமே புரியாதவ மாதிரி பேசுற, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதடி. சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. 1 இல்ல 2 இல்ல 3 ஜோசியக்காரங்க கிட்ட கேட்டிருக்கோம். அம்மாவும் நானும் ஒன்னா இருக்க கூடாது, இருந்தா பிரச்சனைன்னு யாருமே சொல்லல. அந்த ஒரு ஜோசியக்காரன் மட்டும் அப்படி சொல்லணும்னா அவனா ஏன் சொல்லணும்? யாரோ சொல்லி கொடுத்து தான் சொல்லியிருக்கான். அத அந்த ஜோசிக்காரன் கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? அவன் ஊர்ல இல்லடி. நிஜமா இப்படி எல்லாம் மாத்தி சொல்லுவாங்களா? நடிக்காதடி, நடிக்காத. ஜோசியக்காரங்கிட்ட போய் சொல்லி சொல்ல வச்சது நீதான், ஏன் பிள்ளை என்கிட்ட பிரிச்சது நீதான். அத்தை, என்ன அத்தை என் மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்க? நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? என்னங்க, உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கு இப்படி எல்லாம் யோசனை வருமா? இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் உன்ன மாதிரி ஊமா கோட்டானுக்கு தாண்டி வரும். பிறந்ததுல இருந்து என் கைக்குள்ளே வளர்ந்த என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, நீ உருப்படுவியா? ஐயோ அத்தை, என்ன நம்புங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. வேற யார் இதெல்லாம் பண்ணுவா? யாருக்கு இதெல்லாம் அவசியம் இருக்கு? எங்க இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு நீங்க நம்புறீங்களா? எப்படி நம்பாம இருக்கிறது? அன்னைக்கு ஒரு நாள் தனி குடுத்தனம் போறத பத்தி உன்னோட எண்ணத்தெல்லாம் செல்வத்துக்கிட்ட கொட்டினியே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சா? ஐயோ, ஏதோ சாதாரணமா சொல்லிருப்பேன். அதை இவ்வளவு பெருசுபடுத்தி இப்ப என் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறீங்களே, அதை என்னால தாங்க முடியாது. என்ன நம்புங்க. நீ தாண்டி பண்ணிருப்ப. ஏன்னா உனக்கு தான் என்னையும் பொண்ணை கண்டாலே ஆகாது, அதனால கண்டிப்பா நீ தாண்டி பண்ணிருப்ப. அட கடவுளே, ஏங்க என் மேல இப்படி அபாண்டமா பழிய சுமத்துறாங்க? சரி, நீ பண்ணலன்னா யார் பண்ணிருப்பா?
சொல்லு. அந்த ஜோசியக்காரன் ஏன் போய் சொல்லணும்? சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் தனி கொடுத்தன வேண்டான்னு சொன்னப்போ செல்வமும் பாட்டியும் இதெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சது, தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்கன்னு சொன்னாங்க. பாத்தியாடா மாணிக்கம், செல்வமும் ஊர்ல இல்ல, கிழவியும் ஊர்ல இல்ல, அதனால இந்த பழியை தூக்கி அவங்க மேல போடுறான். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் அப்படிப்பட்டவ இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது செல்வம் ஊர்ல இருந்து வந்த உடனே உங்களுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும். நம்பாதரா மாணிக்கம், நாளைக்கே செல்வம் பையன் வந்த உடனே அண்ணியை காப்பாத்துமேன்னு சொல்லி அந்த முட்டா பைய பழிய தாமேலேயே போட்டுப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவன் இப்படி எல்லாம் பேசுறான். ஏங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. சரி, உண்மை என்ன வச்சுப்போம். ஆனா என்கிட்ட ஏன் சொல்லல? இந்நாள் வரைக்கும் இதை பத்தி என்கிட்ட மூச்சு கூட முடியா? ஏன் சொல்லு. ஆயிடுச்சு போச்சா? தேவிய பத்தியும் சந்தோஷ பத்தியும் போய் விசாரிங்கன்னு என்கிட்ட சொல்றவளுக்கு, ஊர்ல இல்லாத விஷயம் எல்லாம் என்கிட்ட பேசுறவளுக்கு இதை மட்டும் சொல்ல மறந்துச்சோ? ஏங்க, அதை நான் பெருசாவே எடுத்துக்கலங்க. எப்படி எடுத்துப்ப? அதான் உன் மனசுல தனி கொடுத்த ஆசை தாண்டவம் ஆடுத. வேற என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா மேல நான் எவ்வளவு பிரியா வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது? அது தெரிஞ்ச எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாத்தியே, எங்க இருந்து வந்தது இந்த கெட்ட எண்ணம்? கெட்ட எண்ணமா? அது பரபர புத்திடா. அதான் அவ அப்ப இருக்கானே அந்த சிரிச்சவாய் சிதம்பரம், அந்த ஆளு சொல்லி கொடுத்துருப்பான்டா. அந்த ஆளு மனசெல்லாம் விஷம் இருக்குதே, அதை மறைக்கத்தான் அந்த ஆளு என் நேரம் போய் ஈனி இழிச்சுக்கிட்டே இருக்கான். இது பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, சித்திரவதை பண்ணுங்க, நான் தாங்கிக்குவேன். ஆனா என் அப்பா விஷயத்துல மரியாதை தவிர எதுவுமே பேசாதீங்க. அடே எங்க அப்பா பெரிய ஜில்லா கலெக்டர், உங்க அப்பா பேசக்கூடாதோ? எங்க அப்பா தங்கம், அவரை பத்தி பேசுற தகுதி இங்க யாருக்குமே இல்ல. சும்மா அப்பா பாட்டு பாடி என்ன மயக்கிறதுக்கு வசிய பண்ண விபூதிய சாமியார் கிட்ட வாங்கின ஆள் உங்க அப்பா. அவரை போய் தங்கங்கன்னு சொல்ற? என்ன உளறீங்க? நான் ஒன்னும் உளரல. உங்க அப்பாவை என்கிட்ட போன்ல சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா என்ன பெரிய கொம்பனா? போன்ல என்கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுறான். மரியாதை கெட்டணும், சொல்லி வை. எங்க அப்பாவை பத்தியா பேசுறீங்க? நீ எங்க அம்மாவை மதிக்க மாட்ட, போய் சொல்லி எங்களை பிரிக்க பாப்ப. உங்க அப்பா என்ன போன்ல நாய் மாதிரி பேசுறான். என்ன மயக்கிறதுக்கு விபூதி வாங்கினேன்னு வெக்க இல்லாம சொல்றான். அந்த அளவு நான் பேசக்கூடாதுல்ல? அப்படி கேளுடா, செருப்பால் அடிச்ச மாதிரி. இத பார், என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மாவை மதிக்காத எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, அவளை பெத்த எவனா இருந்தாலும் எனக்கு துருப்புதான். என் அப்பா குணத்துல கால் தூசியாவது பெறுவீங்களா நீங்க? அவரை திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒழுக்கமில்லாத ஆம்பளை நீங்க. என் அப்பா பத்தி பேசாதீங்க. பாத்தியாடா மாணிக்கம், இவ பேசுறத கேட்டியா? இவளோட அப்பாவி. இத பாருடா, ஒண்ணு மட்டும் உறுதியா தெரிஞ்சு போச்சு எனக்கு, நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சது நிச்சயமா இவதான்டா. ஏண்டி இவ்வளவு நாள் போன மாதிரி இருந்துகிட்டு இப்ப வாயை துறக்கிற? அப்போ இதெல்லாம் இவ்வளவு நாள் மனசுல அடக்கிதான் வச்சிருக்க, இப்ப வெளில வந்துச்சு. வெளில போடி, வெளில போ. நானே எங்க அப்பா வீட்டுக்கு காலையில போலான்னு இருக்கேன். என்னடி காலையில? இப்ப போடி. அம்மா என்ன பிடிச்சிட்டல? போடி. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை, இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை. தினம் முட்டி மோதவும் மூச்சு வாங்கவும் ஜென்மம் போதவில்லை. எல்லாம் கனவா இல்லை நனவா? வாழ்க்கை பூவா முட்கள் தீ
மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே பெத்தவ வார்த்தை பிள்ளைக்கு இன்னும் வேதமம்மா கட்டிய மனைவியின் கவலைகள் வளர்ப்பிறையாகுதம்மா உள்ள குமுறல் தரையில் மீனாயானதே பிள்ளை ஒன்றே வாழ்வில் இனியன தோணுதே சொல்வாயோ எல்லாம் கனவா இல்லை நனவா வாழ்க்கை பூவா முட்கள் தீவா மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச